அட கடவுளே, ஒரு ஊரே தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது வரைக்குமே பல ஆயிரக்கணக்கான வீடுகள், பல கோடி மதிப்பிலான கார்கள், மேலும் அந்த ஊர்ல உள்ள மால், சூப்பர் மார்க்கெட், பேருந்து நிலையம், தியேட்டர்ன்ட்டு பாக்குற அனைத்துமே தீயால கருகி போன நிலைமையில தான் இருக்கு. ஒரு காட்டு தீ ஏற்பட்டு பார்த்திருப்போம். அந்த காட்டு தீ கொஞ்சம் கொஞ்சமா பரவி ஒரு ஊரையே அழிச்சிருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, நீங்க பார்த்தது அனைத்துமே உண்மைதான். இந்த நிகழ்வு அமெரிக்கால உள்ள கலிபோர்னியா மாநகரத்துல லாஸ் ஏஞ்சல்ல தான் நடந்து இருக்கு. காட்டு உள்ளார ஏற்பட்ட தீ அது எப்படி ஊர் உள்ளார வரைக்கும் பரவுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசிக்கினே இருக்கு. இதன் காரணமா தீ பரவல் மிகவும் வேகமா பரவிக்கினே இருக்கு. இருக்கிற தீ இன்னமும் வேகமா எரியுது. இப்படி தீ உருவானதுக்கான காரணம் மனிதர்களால ஏற்படுத்தப்பட்டதா இல்ல இயற்கை சீற்றமான குழப்பத்திலே இருக்காங்க. இன்னமும் தீ அணைப்பு வீரர்கள் அந்த தீயை அணைச்ச வண்ணமே தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் தீயா இருந்தா அணைக்கலாம். ஒரு ஊரே தீப்பிடிச்சு எரியுதுன்ற போது எப்படிதான் அந்த தீ அணைப்பு வீரர்களால மட்டும் செயல்பட முடியும்? இது வரைக்கும் இந்த தீ விபத்துல உயிரிழந்தவங்க எத்தனை பேருன்னு சரியா தெரியல. இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸோட நிலைமை என்னதான் ஆகும்னு நம்மளால கணிக்கவே முடியல. சீக்கிரமாவே நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பணும்ட்டு இறைவனை வேண்டிப்போம். மேலும் இந்த பயங்கரமான நிகழ்வை பத்தின உங்களுடைய கருத்தும் என்ன என்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.